அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். நம்ம பார்த்துட்டு இருக்க டெய்லி மெனு பிளானில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 14க்கான மெனு தான். வாங்க பார்க்கலாம். டே 14 ரெண்டாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்ததுன்னா மத்தியானம் நான்வெஜ் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அதனால் காலையில் இட்லி இல்லைன்னா தோசை கூட முள்ளங்கி சட்னி எடுத்துக்கலாம். முள்ளங்கி சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப காய் வந்து நம்ம நான்வெஜ் சேர்த்துற அன்றைக்கி காய் அதிகமாக சேர்த்த மாட்டோம். அதனால் சட்னியில் ஒரு காய் சேர்த்திக்கலாம். மிட் மார்னிங்க்கு ஒரு ஆப்பிள் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஒன்று எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூப் மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. மதியம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் கூட நான் இன்றைக்கி மீன் குழம்பு கொடுத்துருக்கேன். மீன் குழம்பு கிரேவியாட்ட வைக்கும் போதும் நல்லாயிருக்கும், இல்லைன்னா தண்ணி குழம்பாகவும் வைக்கலாம். கூடவே மீன் வறுவலும் செஞ்சுக்கலாம், முட்டை பொரியல் செஞ்சுக்கலாம். நம்ம பிரியாணி செஞ்சுற அன்றைக்கி மீன் குழம்பு வைக்க முடியாது, அதனால் மீன் குழம்பு தனியாக வச்சு பிரியாணி தனியாக வச்சுக்கலாங்க. கூடவே டைஜஸ்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் பச்சை புளி ரசம், தயிர் வேண்டாம்னு ஹெவியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மோர் கூட எடுத்துக்கலாம். ஒரு சிலர் மீன் சாப்பிட்ற அன்னைக்கு தயிர் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி வந்து பழக்கப்பட்டிருந்தீங்கன்னா மீன் சாப்பிட்ற அன்னைக்கு தயிரை ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் சாப்பிடும்போது மீன் வந்து நிறைய எடுக்கும்போது நமக்கு தேவையான ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இன்றைக்கி கிடச்சிரும். சாப்பிட்டது ஹெவியாக இருக்கிறதுனால ஈவினிங் டீ டைமில் லெமன் டீ இல்லைன்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். குழந்தைங்களாக இருந்தால் லெமன் ஜூஸ் கொடுக்கலாம், பெரியவங்க லெமன் டீ எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஜிஞ்சர் டீ கூட எடுத்துக்கலாம். நல்லா டைஜஸ்ட் ஆகும். நைட்டு எப்படி மதியம் வச்சு மீன் குழம்பு மீதம் இருக்கும், அதுக்கு இட்லி இல்லைன்னா தோசை விட்டு மீன் குழம்பு வச்சு நீங்கள் டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான்வெஜ் செய்கிறனே கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், அதனால் குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் குறைச்சி இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம எடுக்கிறதும் வந்து நிறைய எடுக்கிறோம், அது வந்து வேஸ்ட் பண்ணாமல் நைட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பெட் டைமுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பால் எடுத்துகிட்டு நீங்கள் படுக்கும்போது நல்லா தூக்கம் வரும். இன்றைக்கி வந்து நம்மளது சீரியல்ஸ் பல்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் வெஜிடபிள்ஸும் கம்மியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி டேவுக்கான தேவைகள் வந்து நம்ம எடுக்கிற மீன்லேயும் முட்டையிலையும் இருந்து ப்ரோட்டீன் மற்ற மினரல்ஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிரும். நாளைக்கு டே 15க்கான மெனு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு இதை பற்றியான கமெண்ட் உங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.